காவல்துறையினரை போல் உடையணிந்த தீவிரவாதிகள் சிலர் நேற்று காலை ஜம்மு அருகே உள்ள நாக்ரோட்டா ராணுவ குடியிருப்பு மீது பயங்கர ஆயுதங்களுடன் தாக்குதல் தொடுத்தனர். ராணுவ வீரர்களின் உணவு விடுதிக்குள் ஊடுருவிய தீவிரவாதிகள் அங்கு உணவருந்திக் கொண்டிருந்தவர்கள் மீது சரமாரியான தாக்குதல் நடத்தினர். இரண்டு பெண்கள், 2 குழந்தைகள் மற்றும் 12 வீரர்களை தீவிரவாதிகள் பிணை கைதிகளாக சிறைப்பிடித்தனர். இவர்களை மீட்க ராணுவத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ராணுவ வீரர்கள் 5 பேர் மற்றும் குணால், அக்ஷய் ஆகிய 2 ராணுவ மேஜர்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து ராணுவத்தினரின் குடும்பத்தினரை பிணை கைதிகளாக பிடிக்க திட்டமிட்ட தீவிரவாதிகள் முயற்சித்தனர். ஆனால் ராணுவ வீரர்கள் 2 மனைவிகள் துணிச்சலாக அந்த திட்டத்தை முறியடித்தனர். குடியிருப்பு பகுதிக்குள் தீவிரவாதிகள் நுழைய முடியாதவாறு கதவுகளை மூடிவிட்டு பொருட்களை எல்லாம் கதவுக்கு பின்னால் அடுக்கியதால் தீவிரவாதிகளால் கதவுகளை திறக்க முடியாமல் போனது. இதனால் பலர் உயிர் தப்பினர். தொடர்ந்து நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் 3 பேரையும் ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். அவர்களிடம் பிணை கைதிகளாக சிக்கிய 16 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தீவிரவாதிகள் பயன்படுத்திய 3 AK-47 வகை துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அப்பகுதியில் மேலும் சில தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கலாம் என்பதால் விடிய விடிய தேடுதல் வேட்டை நடைபெற்றது. அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு ஏராளமான வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே இத்தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளார். பாகிஸ்தான் எல்லையில் துப்பாக்கிச்சூடு நடத்தி தீவிரவாதிகளை ஊடுருவ செய்வதை தடுப்பது குறித்து இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு காரணமாக உள்ள பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் விரைவில் பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.